திரு தொல் திருமாவளவன் அவர்களை யாருமே காட்டு மன்னார் கோயில் தொகுதியிலிருந்து போட்டிடுங்கன்னு சொல்லி யாருமே கேட்கல. அவரே தான் தான் காட்டு மன்னார் கோயில் தொகுதியில போட்டியிட போறதை அறிவிச்சாரு. இப்ப அவரே தான் தான் போட்டியிடலன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இதுவும் திரு திருமாவளவனோட பொலிட்டிக்கல் கரியர்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஏற்கனவே விசிக வாக்காளர்கள் பல பேர் தாவேகாக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் பல வகையில பேசிட்டு இருக்கும் போது திருமாவளவன் அவர்களுடைய இந்த முடிவு எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற செயலா அமைஞ்சிட்டு போயிருக்கு. 2016 சட்டமன்ற தேர்தல் அப்ப மக்கள் நலக்கூட்டில் இடம் பிடிச்சிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2019 இருந்து திமுக கூட்டில இருக்காங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 2 எம்பி சீட்ல போட்டிட்டு இருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 எம்எல்ஏ சீட்ல போட்டிட்டு இருந்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 2 எம்பி சீட்ல போட்டிட்டு இருந்தாங்க. இதுல 2019 2க்கு 2 ஜெயிச்சிட்டாங்க. 2021 6க்கு 4 ஜெயிச்சிட்டாங்க. 2024 2க்கு 2 ஜெயிச்சிட்டாங்க. இதனால திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு வெற்றி வீரர் அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோல பேசியிருந்தோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 சீட்ல போட்டிட்ட விசிகா இந்த முறை 8 சீட்ல போட்டிட போறாங்க. இந்த முறை விசிகா 8க்கு 8 ஜெயிக்கலாம், 8க்கு 7 ஜெயிக்கலாம், 8க்கு 6 ஜெயிக்கலாம், 8க்கு 5 ஜெயிக்கலாம், 8க்கு 4 ஜெயிக்கலாம். இந்த முறை விசிகா எத்தனை சீட்ல ஜெயிச்சாலும் திருமாவளவன் அவர்களோட இந்த முடிவு ஆளூர் ஷானவாச பத்தின செய்திகள் இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு முன்னாடி விசிகா 100 ஓட்டு வாங்காம இருந்தா இப்ப அந்த 100 ஓட்டுல இருந்து அட்லீஸ்ட் 10% தொடங்கி 33% வரைக்கும் ஒரு டிப்பு கண்டிப்பாவே இருக்கும். இந்த முடிவு பிளஸ் இந்த பிரச்சனைகள்னால போன வாரம் வரைக்கும் வெற்றி வீரராக இருந்த திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த வாரம் வீழ்ச்சி பாதையை நோக்கி நகர தொடங்கியிருக்காரு. அவரு வீழ்ச்சி பாதையில இருந்து மேலே எடுத்து வந்து மறுபடியும் வெற்றி வீரராக மாறுவாரா இல்ல ஒரேடியா வீழ்ச்சி பாதையில போயிட்டு முடிய போறாரா? இது எல்லாத்தையும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலோட முடிவு வரும்போது எல்லாரையும் போல நாமளும் தெரிஞ்சுப்போம்.